அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திருப்பூரில் ஒரு பிரச்சனை. திருப்பூரில் கோல்டன் நகர், ஜோதி நகர் அப்படிங்கிற பகுதி. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கடந்த ஒரு மாத காலமாக ஒரு இடம் வாங்கியிருக்கிறாங்க ஒருத்தர். அங்கே ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறார். கட்டடத்துக்கு எந்த அனுமதியும் வாங்கலை. சும்மா 5 சென்ட் இடம் தான், பெரிய இடமெல்லாம் கிடையாது. இல்லை, குடியிருப்பு பகுதியில் குடியிருப்பில் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 5 சென்ட் இடத்துல ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறார். அந்த கட்டடத்தில் பாடசாலை நடத்துகிறோம், அரபு பாடசாலை நடத்துகிறோம்னு சொல்லி நடத்திட்டு இருந்துருக்குறாங்க. அதனால் மக்கள் யாரும் அதை பெருசாக நினைக்கல, நடத்திட்டு இருந்தாங்க. மீண்டும் அந்த இடத்துல கட்டடத்தை விரிவாக்கம் பண்ணுறாங்க. பக்கத்து இடத்துல விரிவாக்கம் பண்ணும்போது ஒரு போர்டு வைக்கிறாங்க. இந்தந்த நேரத்தில் இந்த தொழுகை நடக்கும், தொழுகை நேரம்னு போர்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த கட்டடம் கட்டுறதுக்கு போது ஒரு மைக் செட் வச்சு பாங்கு ஓதுறாங்க. அந்த மக்களுக்கு அதிர்ச்சி. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த பகுதியில் முஸ்லீம்கள் இல்லை. அந்த பகுதியில் வெளியே யாருமே முஸ்லீம்களே இல்லை. திடீர்னு பாங்கு ஓதுறாங்க, போர்டு வச்சுக்கிறாங்க, மசூதியான வெள்ளிக்கிழமை தொழுகை அப்படின்னாங்க. இந்த தொழுகைக்கெல்லாம் யார் வராங்க அப்படின்னு மக்கள் பார்க்கும்போது ஒரு 30-40 பேர் வந்துடுறாங்க வெள்ளிக்கிழமைனா. இவங்களாம் யாருன்னா, அருகில் இருக்கின்ற பக்கத்தில் வேலை செய்கிற தொழிலாளிகள். எந்த தொழிலாளின்னு பார்த்தா அவங்கள பங்களாதேஷை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளூரில் யாருமே கிடையாது. ஏற்கனவே திருப்பூரில் பல்லாயிரக்கணக்கான பங்களாதேஷுகள் ஊடுருவி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்பப்போ காவல்துறை கைது பண்ணி அவங்கள பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கேஸ் நடக்குது, கோர்ட்டுக்கு நடக்குது, தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, போய் புகார் கொடுக்குறாங்க. கலெக்டர்கிட்ட 2 தடவை புகார் கொடுக்குறாங்க. கலெக்டர் வாங்கி அவர் ஆடியோவுக்கு கொடுக்குறாரு, காவல்துறை கொடுக்குறாரு, அப்படியே நிற்குது. கடந்த வாரம் இதே மாதிரி வரும்போது ஊர் மக்களாக சேர்ந்து ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தணும்னு போகிறாங்க. எப்படி நடத்தலாம், பெட்டிஷன் கொடுத்துமே நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி. கடந்த வாரம் கொடுக்கும்போது உடனே என்ன சொல்கிறாங்க, உடனே காவல்துறை வந்து இல்லை நாங்கள் சும்மா முடிச்சு தரோம், இதுக்கு அனுமதி வாங்கணும், அனுமதி வாங்கி தர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆடியோவுக்கு அவங்க விசாரணை கொடுக்குறாங்க, கடிதம் கொடுக்குறாங்க. கடந்த வியாழன் என்று ஆடியோ விசாரணை பண்ணுறாரு. அந்த ஆடியோ வருவாய் கோட்டாட்சியர் எந்த மாதிரி விசாரணை பண்ணுறாருன்னா, நீங்கள் எப்படி போராட்டம் நடத்தலாம்னு தான் தவிர சட்டவிரோத கட்டணத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. தனித்தனியாக கூப்பிட்டு நீ ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடு, போராட்டம் நடத்த மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடு, சமூக வளத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு மிரட்டல் தோணில் விடுறாங்க. உடனே அங்கே இருக்க மக்கள் யாரும் கையெழுத்து போட சொன்னாங்க, போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஒருதலை பட்சமான இந்த அதிகாரி தான் காரணம். அது வியாழக்கிழமை நடக்குது, வெள்ளிக்கிழமைக்கு மறுபடியும் பிரச்சனை. இப்போ எதுக்காக மக்கள் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகாருடைய அந்த வருவாய் கோட்டத்தை விசாரிக்கவே இல்லை. சட்டம் என்ன சொல்லுது, அதுக்கு அனுமதி வாங்கன்னு சொல்லுது. ஒரு கட்டடம் கட்டினா கட்டடம் அது எது கட்டுறீங்க, வணிக வளாகத்துக்கு கட்டுறீங்களா, அல்லது மசூதி கட்டுறீங்களா, அல்லது சர்ச்சுக்கு கட்டுறீங்களா, கோயிலுக்கு கட்டுறீங்களா, அனுமதி வாங்கணுமா இல்லையா? ஒரு புதுதாக ஒரு கட்டடம் கட்டுறது அனுமதி வாங்கலை. அது மாத்திரமல்ல, அந்த திருப்பூரில் ஏற்கனவே இருக்கிற பங்களாதேசிகள் பிரச்சனை. ஏற்கனவே ஒரு பொண்ணு பூர்ணாதேவி இங்கேருந்து பங்களாதேஷுக்கு போய் கடத்தப்பட்டு அங்கே செத்து போயிடுச்சு. இங்கே ஒரு முஸ்ருதீன் என்கின்ற பங்களாதேஷ் ஒரு பயங்கரவாதி கைது பண்ணிக்கிறாங்க திருப்பூரில். ஒரு மிகப்பெரிய நகைக்கடையை கொள்ளையடித்து அந்த ஆளுக்காசுடைய நகைக்கடையை கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் பண்ண நகையை கொண்டு போய் பங்களாதேஷ் கொண்டு போயிட்டாங்க. திருப்பூர் வந்து ஒரு பங்களாதேஷினுடைய கூடாரமாக மாறுது என்று குற்றச்சாட்டு உள்ளது. அப்போ பங்களாதேஷ்கர் வந்து அந்த பகுதியில் தொழில் எடுத்து மக்கள் அச்சமடைகிறார்கள். நேற்றைய தினம் அங்கே போய் காவல்துறையிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இது பிரச்சனை இருக்குது, இவங்களாம் எதுக்கு அனுமதிக்கிறாங்க போது காவல்துறை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஆடியோ விசாரணை பண்ணுறாங்க. ஆடியோ விசாரணையில் ஒன்றும் நடக்கலை. அப்போ மக்கள் போய் கேட்குறாங்க, எப்படி இவங்களாம் யார் எந்த ஊர்னு போய் பக்கத்தில் விசாரிக்க போகும்போது ஒன்று அங்கே இருக்க போனவர்களாம் விரட்டி விடுறாங்க காவல்துறை. அப்போ ஒரு பெண்மணியோட செல்ஃபோன் ஒருத்தர் பிடிங்கி போகிறார், அங்கே இருக்க பொதுமக்களுடைய செல்ஃபோன். உடனே காவல்துறை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த நிலைமை நடந்திருக்குது, ஒரு முற்றுகை போராட்டம் நடந்திருக்குது. இதை உடனடியாக உளவுத்துறையும் வருவாய்த்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தலையிட்டு முறையாக அனுமதி பெற வேண்டும். ஒரு வழிபாட்டு தலத்துக்கு என்ன சட்டம் இருக்கோ அதை பயன்படுத்தணும். உடனே பேசுகிறாங்க, நீங்கள் இந்த கோயிலுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்குறாங்க. கோயில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னான கோயில் இருக்குதுங்க. அந்த கோயில் பாரம்பரியமான கோயில். அப்போ சட்டமே கிடையாது கோயிலுக்கு.
இந்த திருப்பூர் இருக்க கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் கோயில் இடம் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இருக்கிற அலுவலகம் கூடி கோயில் இடம் தான், கோயில் குளம் தான், அது குளத்துல கட்டி வச்சுருக்கிறாங்க. எதுக்கு எது ஒப்பிடன்னு ஒரு வேண்டாமா? ஒரு மதக்கலவரம், இரு பக்கம் மோதல் வருகின்ற பிரச்சனை வருகின்ற போது பிரச்சனையை முடிவு கொண்டு வரதா, வேறு பிரச்சனையை தூண்டி விடுறதா? இந்த அதிகாரிகள் சரியில்லை. இந்த அதிகாரிகள் தன்னை உடனே மாற்றிக்கொண்டு இந்த பிரச்சனை உடனே தீர்வு காண்டு திருப்பூர் மிகப்பெரிய ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுகிற விதமாக நடக்கின்ற இந்த சட்டவிரோத தொழுகை கூடத்தை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று இந்து மணி கோருகின்றது.